ஹாய் மக்களே, வெல்கம் டு வர்ஷிகா vlogs. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹாப்பி நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட தம்பி ரிச்சிக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. சோ இப்போ நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஷாப்பிங், என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. நம்ம வந்து இன்னைக்கு சாரி வாங்கணும், பிளஸ் சீர் வைக்கிறதுக்கு தட்டெல்லாம் வாங்கணும். எல்லாமே எங்க வாங்குறோம்ன்றத உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு நீங்களும் எங்க கூட வந்து ஷாப்பிங் எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. யாரெல்லாம் போறோம்னு பாத்தீங்கன்னா, பரத், பூ, நானு, வர்ஷிகா. மம்மி ஹாய் சொல்லுங்க. ஹலோ மாப்பிள்ள சார் வணக்கம். எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. சோ கைஸ், நாங்க வெற்றிகரமா கிளம்பிட்டோம். இப்ப வந்து நம்ம எங்க போறோம்னா, போய் கல்யாண பொண்ணை வந்து இப்ப ரிவீல் பண்ண வேணாம். ஆமா, அவளை போய் பிக் பண்ணிட்டு நாங்க வந்து வீடியோல ஃபுல்லா அவதான் இருக்கு. அத சொல்லாத, சர்ப்ரைஸ். அவதான் சொல்ல கூடாது. ஓகேயா? ஓகே, நாங்க வந்து சர்ப்ரைஸ் வீடியோ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கல்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஆனா இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ இப்போ நாங்க எல்லாருமே கிளம்பி போய் பொண்ணு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து ஷாப்புக்கு போறோம். அங்க போயிட்டு நான் காட்டுறேன். One hour later. இன்னைக்கு நம்ம வண்ணார்பேட்டையில இருக்கிற SKS சில்க்ஸ்க்கு வந்திருக்கோம். 40 இயர்ஸா இந்த கடை இருக்குதான். ரீசெண்டா சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கான இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்களோட வெட்டிங்க்கு வந்து நிறைய சாரீஸ் எல்லாம் இங்க ஷாப் பண்ணிருப்பாங்க. SKS சில்க்ஸ்ல வந்து கலர் பட்டு வேஷ்டி, பிரைடல் டிஷ்யூ சில்க்ஸ், காஞ்சிபுரம் செமி அண்ட் சாஃப்ட் சில்க்ஸ், காஞ்சிபுரம் சில்க்ஸ் பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் காம்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். யூனிக்கா இங்க பிரீமியம் பேஸ்டல் கலெக்ஷன் சாரீஸ், ஃபிளாரல் பட்டு சாரீஸ், அதுக்கப்புறமா பட்டு வேஷ்டி சட்டை, இது எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல இங்க கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருக்கோம். அதோட இவங்க ஷாப் எல்லாம் இன்னைக்கு பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சாரீஸும் வாங்க போறோம். யாருக்கெல்லாம் சாரி வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாண பொண்ணுக்கு சாரி, மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை, அப்புறம் எங்கெல்லாருக்கும் சாரி கல்யாணத்துக்கு, இன்னும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கே தான் வாங்க போறோம். பொண்ணுக்கு வந்து கோல்டன் கலர் சாரி தான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற போல நிறைய கோல்டன் கலர் சாரீஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட்க்கு கோல்டன் கலர் காம்போ. கோல்டன் கலர்ல இங்க சாரீஸ் மட்டுமே இத்தனை பீஸ் இருக்கு. கோல்டன் கலர்ல ஒவ்வொரு இதுலயும் வேற வேற மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வருது. பட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கோல்ட்ஸ் இருக்கு. நம்ம கோல்டுலயே எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாத்தியா? இது பாரு, கோல்ட் வித் பர்பிள் மாதிரி. பட் நிச்சயதார்த்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இந்த ஷாப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கே, நம்ம நினைச்ச மாதிரி சாரி இங்க கிடைக்குமா அப்படின்னு நிறைய டவுட்ஸும் இருந்தது. எங்க அம்மா வேற ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு எது மம்மி பிடிச்சிருக்கு பார்த்ததும்? எது பிடிச்சிருந்தது பார்த்ததும்? பட் இந்த சாரீஸை பார்த்து கூட அவளுக்கு வந்து இன்னும் ஃபேஸ் வந்து இறுகிதான் இருந்தது. ஐயோ, தப்பான கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டோமோன்னு எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா போச்சு. பட் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருந்துச்சு. அவ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலோ அதே போல டிசைன்ஸ்ல நிறைய சாரீஸ் இங்க இருந்துச்சு. இப்போ எந்த சாரியை சூஸ் பண்றதுன்னு அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பொண்ணு பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டாங்க. எனக்குமே பெரிய ரிலீஃப் ஆயிடுச்சு. ஃபைனலா பொண்ணுக்கு சாரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்னப்பா சூஸ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ இதுக்கு வந்து வேஷ்டி சட்டை இல்லையா? ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, என் தம்பிக்கும் மேட்சிங்காக அதே மாதிரி அமையணும் அப்படின்ற ஒரே ஒரு டவுட் தான் இருந்தது. பட் என் தம்பிக்கும் அதே மாதிரி மேட்சிங்காக அவன் சைஸ்லேயே அமைஞ்சிடுச்சு. ஸோ அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இவங்க 2 பேருக்கான சாரீ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலிக்கு சாரீஸ் எல்லாமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா லிஸ்ட் எழுதியிருக்காங்க 11 சேலை. யார் யாருக்கு 10 சேலை எடுக்கிறோம். அப்படியா மம்மி? ஓ, அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 10 சாரி எடுக்க போறோம். மொத்தம் 11 சாரீஸ் எடுக்க போறோம். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து எனக்கு தான் பார்க்கணும். அப்படியே எனக்கு பிடிச்ச சாரி, என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சாரி, எங்க அம்மாக்கு பிடிச்ச சாரின்னு ஒன்னொன்னா மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
Rock, paper, scissors, soup. Rock, paper, scissors, soup. இவங்க ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு டபுள் ஷேட் பேஸ்டல் saree ஒன்று பார்த்துருந்தேன். அது போலவே வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்படியே இறக்கிட்டாங்க. வாவ்னு ஆயிடுச்சு எனக்குமே. ஸோ எனக்கு வந்து இப்போ ஃப்ளாரல் பிரிண்ட்டில் வந்து நம்ம saree பார்க்கணும். ஃப்ளாரல் பிரிண்ட்டில் எத்தனை கலர்ஸ் இருக்குதுன்னு? ஒரு 10 to 12 கலர்ஸ் ஆகும். எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் இந்த ஃப்ளோரல் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால லாஸ்ட்டாக நான் அதையே எடுத்துட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் எல்லா சாரீஸையும் பார்த்துருந்தேன். இதில் வந்து நான் ஃப்ளாரல் தான் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்திருந்தேன். இருந்தாலும் நேரில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தது. ஆனால் நேரில் பார்த்தாலும் சூப்பராக இருந்தது. ஸோ நான் வந்து கன்ஃபார்மாக இதை தான் எடுக்கணும் அப்படின்னு லாக் ஆகிட்டேன். ஸோ எனக்கு saree ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்விடேஷனோட வச்சு கொடுக்கறதுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு sarees வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஹண்ட்ல இருக்கும்போது 2-3 காம்போ பார்த்தோம். கொஞ்சம் செட் ஆகல. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக அதுவும் ஒரு 10 செட்டு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நிச்சயம் இல்லாமல் வெட்டிங்க்கு பையன் வீட்டு சைடில் இருந்து வச்சு கொடுக்கறதுக்கு வந்து யூனிஃபார்மாக ஒரு 10 saree வாங்கிட்டோம். அப்புறம் பொண்ணு வீட்டுக்கும் வந்து ஒரு 2 saree தனியாக வாங்கினோம். ஸோ ஃபைனலாக ஹாப்பியாக நாங்கள் வந்து நினச்சதை விட 90% மேலே நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆகிட்டோம். நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விடவே எங்களுக்கு வந்து ஒரு 20% கம்மியாச்சு. எல்லாமே ஷாப் பண்ணி முடிச்சாச்சு. வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ஃபோ. இங்கே வந்து சலானி பட்டு சாஃப்ட் அண்ட் ஈஸி வேர், அப்புறம் ஜிக்ஸாக் சாஃப்ட் கோட்டா சில்க்ஸ், அப்புறமா ட்ரெண்டி பனாரஸ் டைப்ஸ், இந்த வெரைட்டி சாரீஸ் எல்லாம் கூட இவங்க வச்சுருக்காங்க. வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். SKS ஸ்ரீ காமாட்சி சில்க்ஸ்க்கு நீங்கள் வரலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாமே இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரலாம். எக்ஸைட்டடா இருக்கல நீ வரும்போது. ஆனா இவ்வளவு எக்ஸைட்டடா இல்ல. ஏன்னா எனக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு மைண்ட்ல ஒன்று செட் பண்ணிட்டேன் நான். ஸோ அது மாதிரியே இருக்குமான்னு அது இப்ப கிடைச்சுதா? ஏன் ஓ மூஞ்சி ஏன் இப்படி இருக்குச்சு? உனக்கு கிடைச்சதா? இல்ல வரும்போது 32,000 ரூபாய். ஸோ எஸ்கேஎஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். எல்லா சாரீஸுமே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு நிறைய ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன வீடியோ பார்த்து விரும்பினேனோ அதே தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி அவ்வளோ கோல்டு கலர் ஆசைப்பட்டேன், அதே மாதிரி கோல்டு கிடைச்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோம். என்ன சீக்கிரம் பேசி முடிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். தேங்க்யூ ஃபார் எஸ்கேஎஸ். நீங்க சாப்பிட அட பாவி அவன் பேசிட்டு இருக்கட்டும், நீ கூட திருப்பிட்டா. வாவ் பப்பு என்னது? அம்மா எவ்வளோமா இங்கே ஐஸ்கிரீம்லாம்? 60 ரூபாவா? 65 ரூபா. ஓ 60 ரூபாய்க்கு இவ்வளவு ஃபுல் ஐஸ்கிரீம். இல்ல நான் இங்க காஸ்ட்லியான டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இவங்களே இது பண்றாங்களா? கார் முடிச்சி சிலான ஒரு இல்யூஷன். அந்த கார் பின்னாடி வரதான். அந்த கார் ரிவர்ஸ்ல போச்சா? அந்த கார் முன்னாடி போதே. சோ இப்போ வந்து நம்ம saree ஷாப்பிங் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சரவணா போலான்ற ஐடியால இருக்கும். கரெக்டாமா? ஸோ எஸ்கேஎஸ் சில்க்ஸ்க்கு ஒரு பிக் தேங்க்யூ சொல்லிட்டு அடுத்து சீர்தட்டெல்லாம் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஓவரா பண்றானுங்க கைஸ். இதையும் அமுக்கணும் அதையும் அமுக்கணும். நான் என்னதான் பண்றது? எப்படி பாருங்க குடிங்கப்பா. என்னதுடா இது? என்னடா குடிக்கிறீங்க? மேங்கோ ஜூஸா? சரி குடி குடி. அது மேங்கோ ஜூஸானே தெரியாம ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான். சூப்பர் சூப்பர். பாரிஸ்ல பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்குமே அப்படின்றதுனால நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலே பல்லாவரம் ரேடியல் ரோடில் புது சரவணா திறந்துருக்காங்கல்ல, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டோம். வேல்ஸ் காலேஜ் கிட்ட இருக்கிற சரவணா செல்வரத்னம் இங்கே தான் வந்திருக்கோம்.
அங்கே போனால் பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டு, சீர்தட்டே இல்லை. சரி ஃபேன்சி ஐட்டம்ஸு வளையல்ஸு இதெல்லாம் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கரண்ட்டும் கட்டு. அட போங்கடா அப்படின்ட்டு கடைசியாக நாங்கள் குரோம்பேட் சரவணாக்கு போனோம். கடைசியில் சரவணா செல்வரத்னா வந்து ஃப்ளாப்பு. இப்போ கடைசியில் சரவணாக்கே வந்தாச்சு. இது என்ன சரவணா, குரோம்பேட்டா? குரோம்பேட் சரவணா. ஓகே, குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளே போய் தேடி பார்க்கலாம் நமக்கு தேவையான விஷயங்கள். பயங்கர ரிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சீர்தட்டு இருந்துச்சு, பட் பயங்கர காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. அடடா, பாரிஸில் பார்க்கிங் சிரமத்தை பார்க்காம வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் எங்கள் அம்மா வந்து சூப்பராக டக்குன்னு ஒரு பிளானை போட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீர்தட்டு வாங்கிட்டு மீதி வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு வாங்கிட்டாங்க. பிகாஸ் இது வந்து அதுக்கப்புறமும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணி வாங்கினாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீர்தட்டு வேணும்னா பெட்டர் வந்து நம்ம பாரிஸ்லேயே வாங்குறது தான். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக நாங்கள் பிளான் பண்ண எல்லா ஷாப்பிங்கும் கவர் பண்ணியாச்சு. அடுத்து வர வீடியோவில் என்கேஜ்மெண்ட்டோட ப்ரிப்பேர்மெண்ட் வீடியோ இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. பாய்.